நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு மொழிபெயர்ப்பாளர்கள் பற்றாக்குறை முக்கிய காரணமாக திகழ்வதாக சட்ட நிறுவன சீர்திருத்த துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருப்பதாகவும் இதுவரையில் 300 விண்ணப்பங்கள் மட்டுமே கிடைக்கப் பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். நீதிமன்றங்களில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசினுக்கு எதிராக வழக்கு தொடுக்கவிருப்பதாக முன்னாள் நிதி அமைச்சரும் DAP தலைவருமான லிம் குவான் யங் இன்று தெரிவித்துள்ளார். முன்னதாக லிம் குவான் யங் நிதி அமைச்சராக இருந்தபோது இஸ்லாமிய சமய அறவாரியமான அல் புகாரி மீது அதிக வரி வசூலிக்கும்படி உத்தரவிட்டதாகவும் இஸ்லாமிய சமய அறவாரியங்களுக்கான வரி விலக்குகளை அவர் ரத்து செய்ததாகவும் முஹிதீன் தெரிவித்த நிலையில் லிம் குவான் யங் அதனை மறுத்துள்ளார். நிதி அமைச்சர் எனும் முறையில் தனியார் அற வாரியங்களுக்கான வரி விலக்குகளை மட்டுமே தாம் ரத்து செய்ததாகவும் இஸ்லாமிய சமய அற வாரியங்களுக்கான வரி விலக்கை பிரதமரே நினைத்தாலும் ரத்து செய்ய முடியாது என்றும் லிம் குவான் யங் விளக்கமளித்தார். முஹிதீன் பிரதமராக இருந்தவர், அவருக்கும் ஓரளவிற்கு சட்டம் தெரியும் என்று தாம் நம்புவதாகவும் ஆனாலும் இது போன்ற அவதூறுகளை பரப்புவதற்கு காரணம் அவர் சேர்ந்த இடம்தான் என்றும் விரைவில் முஹிதீன் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்கவிருப்பதாகவும் லிம் குவான் யங் தெரிவித்துள்ளார். DAP அம்னோ கட்சிகள் இணைந்து பயணிப்பது மோசமான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கும் என்று முன்னாள் துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமான டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார். அம்னோ DAP கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் தேவைக்காக இணைந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இடையேயும் தொண்டர்களுக்கு இடையேயும் ஏற்படும் முரண்களால் இரு கட்சிகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்றும் மாற்று கட்சிகள் வலுப்பெறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். 160 நட்சத்திர ஆமைகளை மலேசியாவுக்கு கடத்த முயன்ற நபரை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ஆந்திராவில் உள்ள ஒரு வளர்ப்பாளரிடம் ஆமைகளை ஒவ்வொன்றும் சுமார் 5 வெள்ளி 60 காசுக்கு வாங்கியதாகவும் கோலாலம்பூரில் இதைவிட 50 மடங்கு விலைக்கு விற்க திட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியா முழுவதும் காணப்படும் நட்சத்திர ஆமைகள் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் 17வது மாமன்னரான சுல்தான் இப்ராஹிமின் பதவியேற்பு விழாவுக்காக இஸ்தானா நெகாராவை சுற்றியுள்ள முக்கிய சாலைகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை மொத்தம் 14 வழித்தடங்கள் படிப்படியாக மூடப்படும் என்று நகர காவல்துறை தலைவர் டாக்டர் ரூஸ்டி முகமது இசா கூறினார். பிரமுகர்களை அழைத்துச் செல்வதற்கும் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மொத்தம் 387 தரவரிசை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். அந்த 14 சாலைகளும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜூலை 20ஆம் தேதி மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கான இறுதி கட்ட ஏற்பாடுகள் மற்றும் ராஜாவின் புறப்பாடு விழா ஒத்திகைக்காக இன்று பல சாலைகள் நெடுஞ்சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றங்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைகளை கண்காணிக்க தலைநகர் முழுவதும் குறைந்தபட்சம் 20,000 யூனிட் CCTV கேமராக்கள் நிறுவப்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நோக்கத்திற்காக நகரம் முழுவதும் 5000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. CCTV கேமரா பொருத்தும் பணிகளை மாநகர சபையால் மட்டும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அமைச்சு, இலாக்காக்கள் மற்றும் முகவர் நிலையங்கள், குறிப்பாக போலீசாரின் ஒத்துழைப்பு தேவை என்று அவர் கூறினார். நிறுவுதல் மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றிற்கான நிதியை பெறுவதற்கு DBKL பொறுப்பேற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.